அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூங்குவது ஒரு கலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் தூங்குவாங்க இல்லையா? 12 ராசிக்காரங்களும் எப்படி தூங்குவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல மேசராசிக்காரங்க தூக்கத்தில் கையையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் படுத்திங்கன்னா எட்டி உதப்பாங்க தூக்கத்தில். சரிங்களா? ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க பாருங்க. இவங்க என்னென்னா தூக்கத்தில் மண்ணைங்க. இவங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு குளிர்ந்த ஒரு ஏசி, குளிர்ச்சியான இடம், நல்ல அருமையாக மென்மையான பெட்ஷீட், இது மட்டும் கொடுத்தாச்சுன்னா சரி, அவங்க வாட்ட வருஷ கணக்கில் தூக்கிட்டே இருப்பாங்க. சரி, மிதுன ராசிக்காரங்களுக்கு தூங்குற வரைக்கும் மொபைல் ஃபோனை நோண்டுறதா வேலை. மிதுன ராசிக்காரங்க தூங்குற வரைக்கும் மொபைல் ஃபோன் அல்லது கம்ப்யூட்டரை நோண்டிகிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? கடகராசிக்காரங்க இவங்க தலையணையும் பெட்ஷீட்டையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப க்யூட்டாக தூங்குவாங்க. கடகராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்க பெட்டுக்கு நடுவில் படுத்துக்கலாம். கிட்ட இடம் விட மாட்டேன், அங்கிட்ட இடம் விட மாட்டேன். அவனை ஒட்டி அப்படியே இடிச்சுட்டு தான் போய் படுக்கணும். அந்த மாதிரி நடுவில் படுத்துக்குவாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க சிம்ம ராசிக்காரங்க. கன்னி ராசிக்காரங்க இருக்காங்க பாருங்க. இவங்க படுத்துக்கிட்டு இருந்தால் கூட, பெட்ஷீட்டில் படுத்துருந்தாலும் நாளைக்கு என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டே தூங்கிடுவாங்க. சரிங்களா? துலாம் ராசிக்காரங்களுக்கு இவங்க எப்படி தூக்கம் வரும் அப்படின்னா, இவங்களுக்கு பெட்ஷீட் நீட்டாக இருக்கணும், பில்லோவும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இவங்க சுத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க துலாம் ராசிக்காரங்க. இவங்க படுக்கிற பெட்டும் சரி, பில்லோவும் சரி, அவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்கும். அப்போ தான் இவங்களுக்கு தூக்கமே வரும். விருச்சிக ராசிக்காரங்க நைட்டு பூரா தூங்குற மாதிரி நடிப்பாங்க, தூங்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ நைட்டு பூரா தூங்காமல் இருந்து பகலில் நல்லா தூக்கம் தூங்குவாங்க விருச்சிகம். தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க பாருங்க. இவங்க குரட்டை மன்னர்கள். நல்லா வீட்லேயும் சரி, நீங்கள் ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் போயிட்டு இருந்தாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, ஃப்ளைட்லேயே போனாலும் அங்கேயும் குரட்டை விட்டு தான் தூங்குவாங்க. மகர ராசிக்காரர்கள் இவங்க அதிக நேரம் முடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, வேலையை பற்றியே பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, குறைவாக தான் தூங்குவாங்க. சரிங்களா? கும்பராசிக்காரங்க இவங்களுக்கு சரியான தூக்கம் வராது. எதையாவது மனசில் அசைப்பட்டுக்கிட்டே குடும்பத்தை பற்றியோ அல்லது தொழிலை பற்றியோ இப்படி ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் தூக்கம் வரும். சரிங்களா? படுக்கவும் தூங்கவே மாட்டாங்க கும்பராசிக்காரங்க. ஆனால் மீனராசிக்காரங்க இருக்காங்க, இவங்களுக்கு தூக்கமே சொர்க்கம். தூங்க சொன்னால் நல்லா எவ்வளோ நேரம் ஆனாலும் தூங்குவாங்க. படுக்கவும் தூக்கம் வந்துடும். மீனராசிக்காரங்களுக்கு படுக்கவும் தூக்கம் வர்றது ஒரே ராசிக்காரங்க மீனராசிக்காரங்க. எங்கே படுத்தாலும் நல்லா தூக்கம் வரும், நல்லா தூங்குவாங்க. சரிங்களா? ஸோ 12 ராசிக்காரர்களுடைய தூக்கத்தில் செய்யக்கூடிய குணநலன்கள் இதுதான். நன்றி, வணக்கம்.